கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய மதரசாவுடைய மாணவ செல்வங்களே, ஆசிரிய பெருந்தகைகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் வாரந்தோறும் இது போன்ற ஒரு நல்ல அமர்வில் நாம் சந்திக்கின்றோம். இது ஒரு முக்கியமான ஒரு சுன்னா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே மனித பண்புகளில் ஆகச் சிறந்த பண்பாக 4 பண்பை சொல்கிறான். மனிதனா இருக்கணும்னா 4 பண்பு இருக்கணும். வெற்றியை பெற்ற மனிதனா இருக்கணும்னா 4 பண்பு இருக்கணும். அது ஏற்கனவே நான் நிறைய முறை உங்களிடத்துல இதை நினைவுபடுத்தி இருக்கிறேன். சூரத்துல் அஸ்ர்ல உள்ள 4 பண்பு. அதில் ஒரு பண்பு தான் வத்தவாஸவ் பில் ஹக். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹக்கை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹக்குனா என்னது? சத்தியம், உண்மை, நேர்மை, நீதி. உலகத்துல மிகப்பெரிய நீதி என்னதுன்னா படைச்ச இறைவனை வணங்குறது. அதுக்கடுத்து ஒவ்வொரு நீதியா இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கு செய்யற நீதி, மனிதர்கள் தங்களுக்குள் செய்கிற நீதி, கணவன் மனைவிக்கு செய்யற நீதி, மனைவி கணவனுக்கு செய்யற நீதி, குடும்பத்துக்குள்ள, ஊருக்குள்ள, வட்டாரத்துக்குள்ள, தேசத்துக்குள்ள, பிற நாடுகளுக்கு மத்தியில. ஆனால் ஆகச்சிறந்த நீதி என்னது? படைத்த இறைவனை வணங்குவது. ஆகச்சிறந்த அநீதி என்ன தெரியுமா? படைத்த இறைவனுக்கு அநீதம், சிறுக்கு செய்யறது. எது எப்படியோ வத்தவாஸவ் பில் ஹக் இருக்கா இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி உபதேசம் செய்வது இருக்குத. இது மார்க்கத்துல ரொம்ப சிறந்த பண்பு. ஏன் தெரியுமா? மனிதன் பல்வேறுபட்ட மனநிலையில பல்வேறுபட்ட நிகழ்வுகளை சந்திக்கிறான். ஒருத்தனுக்கு காலையில இருக்கிற மாதிரி சாயந்தரம் இருக்கிறது இல்லை, சாயந்தரம் இருக்கிற மாதிரி காலையில இருக்கிறது இல்லை. காலையில சந்தோஷமா எந்திரிக்கிற மனுஷன் மாலையில ரொம்ப துக்கமா மாறி போயிடுறான். மாலையில ரொம்ப துக்கமா இருக்கான், காலையில ஃப்ரெஷ் ஆயிடுறான். ஆக மொத்தம் மனுஷனுக்குரிய நிலை மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? என்னப்பா கவலையா இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு அவருக்கு உரியத உபதேசம் செய்யணும். மாத்தி மாத்தி செஞ்சுக்கணும். உபதேசம் செய்யறதுனாலேயே அப்பா இவருக்கு கஷ்டமே வராது போல தெரியுத, ஒரு பெரிய ஆள் போல தெரியுது அப்படின்னு நினைக்க முடியாது. அவருக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். அவருக்கு சில பேர் உபதேசம் பண்ணுவாங்க, என்ன நீங்க இப்படி செய்யலாமா, இப்படி இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி. இப்படி உபதேசம் என்பது என்ன செய்யும்? ஆளை பொறுத்து, இடத்தை பொறுத்து மாறி 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 வரும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் வத்தவாஸவ் பில் ஹக். வத்தவாஸவ் பில் ஹக்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறது? மாறி மாறி உபதேசம் பண்றது. அதான் அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வார வாரம் நம்மளை சந்திக்க வைக்கிறான். நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிறோம்? அன்றாட தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றோம். அது மாதிரி இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் உங்களிடத்துல பேசுறதுக்காக வேண்டி பொறுப்பு சாட்டப்பட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, முன்மாதிரி பெற்றோர்கள் என்கிற ஒரு தலைப்பு வழங்கி இருக்கிறாங்க. முன்மாதிரி பெற்றோர்கள், ஒரு தாயாக ஒரு தந்தையாக நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நடந்து கொள்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கு பேசப்படுகின்ற முக்கியமான அம்சம். இதுல சுருக்கமாக நாம விளங்க வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளன. அல்லாஹ் அல் குர்ஆன்ல 31வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்திற்கு பெயர் லுக்மான். கேள்விப்பட்டிருப்பீங்க. லுக்மான் என்கிற ஒரு அத்தியாயம். குர்ஆன்ல நிறைய அத்தியாயம், 114 அத்தியாயம் இருக்கு. 114 சூறாக்கள், சாப்டர் ஆங்கிலத்துல. அந்த சூறாக்கள் 114 இருக்கு. இந்த 114 சூறாக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. ஃபாத்திஹா, பக்கரா, ஆல இம்ரான், நிசா, மாயிதா, ஆராஃப், அன்ஆம், இதெல்லாம் சூறாவுடைய பெயர்கள். இப்படி பெயர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வரிசையில 31வது அத்தியாயம், அல் குர்ஆனுடைய வரிசை ஆர்டர் படி 31வது அத்தியாயத்துக்கு பேர் என்னது? லுக்மான். லுக்மான் என்பது ஒரு மனிதனுடைய பெயர். இந்த மனிதர் நபி கிடையாது. நபி என்று நிறைய பேர் சொல்லலாம். லுக்மான் என்பவர் ஒரு பெரிய அறிஞர், ஒரு சிந்தனையாளர். அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா அவங்களை பத்தி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, வலகத் ஆத்தைனா லுக்மானுல் ஹிக்மா. இந்த லுக்மான் என்பவருக்கு நாம் ஹிக்மத்தை கொடுத்தோம் என்று சொல்கிறார். இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு முன்மாதிரி பெற்றோர். இந்த லுக்மான் என்பவர் இருக்கிறாங்களே, ஒரு பேர் அறிஞர். ஒரு பெரிய அறிஞர் என்றால் அவருக்கு ஒரு பெரிய மகத்தான வரலாறு இருக்கும், அப்படித்தானே? அல்லாவே ஒருத்தரை சொல்லி இவருக்கு நான் ரொம்ப புத்தியை கொடுத்துருக்கிறேன்,
ரொம்ப சிந்தனை ஆற்றல் கொடுத்திருக்கிறேன், ரொம்ப பெரிய ஒரு அறிவை வழங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப அவருடைய லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, அவர் வாழக்கூடிய ஒரு 50 ஆண்டுகள் வாழ்க்கை அல்லது ஒரு 100 ஆண்டுகள் வாழ்க்கை, இதுல எந்த ஊரில் வாழ்ந்தார், அவருக்கு பிறந்த பிள்ளைகள் எத்தனை, அவருடைய மனைவிமார்கள் யார், அவருடைய பிறந்தது இறந்தது வாழ்ந்த ஊர், பிரச்சாரம் செய்தது, சந்தித்த மக்கள், சாதித்த விஷயங்கள், இதெல்லாம் எல்லாம் பட்டியல் போட்டிருக்கணும். ஆனா பட்டியல் போடல. போட்டிருக்கணுமா இல்லையா? ஒருத்தர் பத்தி சொன்னா அல்லாவே சொல்றான் லுக்மான் சொல்லி, அவருக்கு பேர் அறிஞர் சொல்லுகிறார். அப்போ அப்படி என்றால் அவருடைய வரலாறு என்ன? அல் குர்ஆன்ல 114 அத்தியாயத்துல 6000 சொச்ச வசனத்துல லுக்மான் என்பவரை பற்றி எங்க இருக்குது? 25 நபிமார்களை பற்றி அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. பேரு குறிப்பிடப்படுகிறது. நல்ல மனிதர்களை பற்றி குறிப்பிட்டது, சில கெட்ட மனிதர்களை பற்றி குறிப்பிட்டது. இப்படி குர்ஆன் பல தலங்களில் பேசும் பொழுது இந்த லுக்மான் என்பவரை பற்றி குர்ஆன் என்ன பேசுகிறது என்று நீங்கள் பார்த்தால், லுக்மான் என்பவரை பற்றி 31வது அத்தியாயத்திலே 12வது வசனம், 13வது வசனம், அது தாண்டி 14, 15 வேற ஒரு விஷயத்தை எல்லாம் பேசிடுவான். 16, 17, 12, 13, 14, 15 விட்டுருங்க, 16, 17, 18 இந்த ஒரு 5 வசனம் தான் பேசுது. யாரை பத்தி? யாரை பத்தி? லுக்மான் பத்தி. ஆமா, பதில் சொல்லணும், அப்படியே பார்க்க கூடாது. ஏன்னா நீங்க சில பேர் அப்படியே பார்த்துட்டு எனக்கு கண தொடர்ந்து தூங்கிடுவாங்க. சரியா? நீ நம்ம அப்படி செய்ய மாட்டீங்க, உஷாரா இருக்குன்னு கேட்டுக்கிறேன். எத்தனை வசனம் பேசுது? 5 வசனம். யாரை பத்தி? லுக்மான் என்பவரை பற்றி அலைஹிஸ்ஸலாம். என்ன பேசுது? அதுல ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஸ்டேட்மெண்ட், அல்லாஹ் சொல்றான், லுக்மான் யார் தெரியுமா? வலக்கத் ஆத்தைனா லுக்மானல் ஹிக்மா, லுக்மானுக்கு ஹிக்மத்தை கொடுத்தோம். ஹிக்மத்னா பெரிய விஷயங்க. ஹிக்மத் வந்து நம்மளும் கேட்கணும் அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் எனக்கு ஹிக்மத்தை தான். ஹிக்மத் ஒரு பெண்ணிடத்தில் இருந்து விட்டால் அந்த குடும்பம் சிறப்பாகிவிடும். ஒரு ஆணிடத்தில் இருந்து விட்டால் அந்த குடும்பம் சிறப்பாகிவிடும். ஒரு ஆட்சியாளரிடத்துல ஹிக்மத் இருந்து விட்டால் அந்த நாடே சிறப்பாகிவிடும். ஹிக்மத்துங்கிறது அவ்வளவு பெரிய முக்கியமான அம்சம். அல்லாஹ் சொல்றான், ஹிக்மத் மையஷா, அல்லாஹ் நாடுபவர்களுக்கு ஹிக்மத்தை வழங்குவான் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல நபியை ஏன் அனுப்பினோம் என்று சொல்கிற சூரத்துல் ஜும்மாவிலே 62வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வல்லதி பாகபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கிஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. இந்த நபிமார்களை ஏன் அனுப்பினோம் என்றால் ஹிக்மத்தையும் வேதத்தையும் கற்றுக் கொடுப்பதற்கு என்று அல்லாஹ் சொல்றான். ஹிக்மத் என்பது ஒரு முக்கியமான விஷயம். மனுஷ வாழ்க்கையில கண்டிப்பாக ஹிக்மத் தேவை. ஹிக்மத். அப்ப இந்த ஹிக்மத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான், லுக்மான் அவர்களுக்கு நாம ஹிக்மத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்றோம். லுக்மான் அவருக்கு அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று, தேடி பெற வேண்டிய ஒன்று, அனுபவத்தால் பெற வேண்டிய ஒன்று, அல்லாஹ் கூண்டு கொடுக்கலாம் வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார் அவரு. அப்ப அந்த லுக்மான் அவர்களை பற்றி இந்த 12வது வசனம், 13வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம், 18வது வசனம், இந்த 5 வசனத்துல 31வது அத்தியாயத்துல இருக்கு. நீங்க போய் படிச்சு பார்த்துக்கலாம். நான் எதுக்கு இந்த வசனம் எல்லாம் சொல்றேன் தெரியுமா? எதுக்காண்டி சொல்றேன் நினைக்கிறியா? அசரத்துக்கு வசனம் எல்லாம் தெரியும் அப்படியா? எதுக்கு சொல்றேன் சொல்லுங்க. ஆதாரத்தோடு சொல்றது 2. நீங்க ஆதாரத்தோடு இந்த ரெக்கார்டு இருக்கிறதுனால கேட்டுக்கலாம். வேற அதோட முக்கியமான ஒன்று அதே கண்டிக்குது. சொல்லு, சத்தமோடு சொல்லணும்னு சொல்லுது. நான் சொல்லுங்க, போய் படிக்கணும்னு ஒன்னும் கிளாஸ் பரவாயில்லையா பையன் ஒன்னும் ஓடி வந்துடுறாங்க. மாஷா அல்லாஹ், நம்ம பிள்ளைகளை பத்திலாம் யாரும் எனக்கு தூக்கி எரிஞ்சுட்டாங்களா? சரி கேளுங்க. அப்ப என்ன கதைனா, நம்ம வசனம் ஏன் தெரியுமா சொல்றோம்? வீட்டுல போய் குர்ஆனை திறந்து பார்க்கணும். அதுக்கு தான் சொல்றோம். வீட்டுல போய் என்ன செய்யணும்? நான் கேட்டு போவாம வீட்டுல போய் குர்ஆன் எடுத்து பார்க்கணும். இன்னைக்கு என்ன சொன்னாரு? 31வது அத்தியாயம் லுக்மான் இருக்கா? இருக்கு. அதுல 12வது வசனம் இருக்கா? இருக்கு. அதுல லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி இருக்கா? இருக்கு. 13ல இருக்கா? இருக்கு. 14ல இருக்காது. 15ல இருக்காது. வேற விஷயம். என்ன சொல்லுவேன் இப்போ? 16ல இருக்கு, 17ல இருக்கு, 18ல என்ன இருக்கு? இதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா அப்படியே குர்ஆனை எடுத்து உள்ள கொண்டு போயிடலாம், கல்புக்கு கொண்டு போயிடலாம். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை அடங்கிடுங்க. எந்த ஒரு விஷயத்தை படிச்சும் எழுதியும் நாம பண்றோம் ரீஎன்ட்ரி, டபுள் என்ட்ரி ஆயிடும். அலிம்சா சொன்னதுக்கு ஒரு என்ட்ரி, நீங்க போய் படிச்சதுக்கு இன்னொரு என்ட்ரி. அப்ப எத்தனை ஆயிடும்? டபுள் ஆயிடும். மறக்காது. பாடம் என்ன செய்யாது? வாழ்க்கை பாடமா இல்லையா? வாழ்க்கை முழுக்க தேவையா? அப்போ வாழ்க்கை முழுக்க தேவையான ஒரு விஷயத்த
நம்ம பேசும் பொழுது மனசுல ஆழமா பதியணுங்கிறதுக்காண்டிதான் வசனம் என்ன திரும்ப திரும்ப சொல்றது, வேற ஒண்ணும் இல்லை. சரி ரைட், இந்த வசனத்துல எல்லாம் என்ன சொல்றான்னா, இந்த லுக்மான் அவர்களுக்கு நாம ஹிக்மத்தை கொடுத்தோம், அப்ப லுக்மான் என்பவர் பெரிய ஆளுங்கிறத விளங்க முடியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி என்ன பேசுகிறான், எல்லாம் என்ன பேசுறான்னு கேட்டா ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான். ஆச்சரியமா இருக்கு. என்ன கான்செப்ட் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ. லுக்மான் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்தார். ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் தகப்பன் உபதேசம் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அல்லாஹ் சொல்றான், ஒரு பிள்ளைக்கு அம்மா உட்கார்ந்து பாப்பா உட்கார்ந்து எப்பா அப்படின்னு உட்கார்ந்து பேசுறீங்களே, உபதேசம் பண்றீங்களே, அது மிகப்பெரிய ஆளுமை. அல் குர்ஆனில் சொல்லத்தக்க ஆளுமை. அல் குர்ஆன்ல பெருமையா பேசுறான். ஒரு பேரறிஞரை பத்தி பேசுறான், பேரறிஞர் என்று சொல்கிறான், சிறப்பான மனிதர் என்று குறிப்பிடுகின்றான். அந்த சிறப்பான மனிதர் என்னப்பா சாதனை செய்தார்? தன் பிள்ளைக்கு உபதேசம் செய்தார். பிள்ளைக்கு உபதேசம் செய்வது சாதனையா? எஸ், சாதனை தான். ஒரு தாயாக நாம நம்ம பிள்ளைக்கு உபதேசம் பண்றோமா? ஒரு தந்தையாக நாம் நம்முடைய பிள்ளைக்கு என்ன உபதேசம் செஞ்சோம்? உபதேசம் செய்யுங்கள். சும்மா பிள்ளை யாருன்னா கல்யாணம் முடிச்ச உடனே யாரெல்லாம் பிள்ளை கூட யாரெல்லாம் பிள்ளை கூட அதை வாங்கிட்டா, ஐயோ பிள்ளை கூட யாரெல்லாம் அழுவுறது இல்லை முக்கியம். ஆம்பளை பிள்ளை கூட பொம்பளை பிள்ளை கொடு, யாரெல்லாம் ரெண்டு பிள்ளைய கொடு, யாரெல்லாம் பொம்பளை பிள்ளையா தந்துட்டியா, ஆம்பளை பிள்ளை கொடு, ஆம்பளை பிள்ளையா தந்துட்டியா, பொம்பளை பிள்ளைய கொடு, பிள்ளைய கொடு, பிள்ளைய கொடு, பிள்ளைய கொடு. பிள்ளைய கொடுத்தாச்சு, என்ன செஞ்ச பிள்ளைய? உங்களை நம்பி ஒருத்தர் ஒரு அமானிதத்தை ஒப்படைச்சா என்னங்க செய்றீங்க? அமானிதத்தை சின்ன பின்னமாக்குறதா? ஒரு வீடு வாடகைக்கு போனீங்கன்னா, ஒரு வீட்டுல ஒரு ஆள் வாடகைக்கு போறாரு, என்ன டீல் நடக்கு? பத்திரம் போடுறான். என்ன பத்திரம்? இவ்வளவு இன்னா இருக்கு, இவ்வளவு அட்வான்ஸ் வாங்கியிருக்கு, ரைட்டு. சரி, அடுத்து இன்னாரு முதல் பாட்டி சொந்தக்காரரு, ரெண்டாவது பாட்டி வாடகைதாரரு, சரி ரைட்டு. முதல் பாட்டி 7 நாள் இருக்கணும்னு பேசியிருக்கு, 11 மாசத்துல இதை, சரி ரைட்டு. அடுத்து என்ன? வீடை எப்படி கொடுத்தணும் அப்படியே தரணும். எழுதுறீங்களா இல்லையா? ஏன் எழுதுறிய? அப்ப நம்ம அமானிதம். ஒரு அமானிதம், ஒரு டீலிங்காண்டி சொல்றேன், யாரையும் குறிப்பிடுவானா அல்ல, சரியா? ஒரு டீலிங்க்கு, ஒரு விஷயத்துக்கு பேசணும் அப்படின்னு சொன்னா, ஒருவரால் ஒரு அமானிதம் ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டால் உடனே வீட்டுக்காரன் வந்து பாக்குறோம், வாசல் எப்படி இருக்கு, பெயிண்ட் எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, கதவு தாப்பால் எப்படி இருக்கு, இருக்கா, கொடுத்ததெல்லாம் இருக்குதா இல்லையாப்பா? பயங்கரமான பிரச்சனை ஆயிரும். மெட்ராஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அவ்வளவுதான், வெள்ள அடிச்சு கொடுக்கணும். அதுக்கு ரூபாய் வாங்கி வச்சுக்கோ, அட்வான்ஸ் வச்சுக்குவாங்க, அது வாங்கி வச்சுக்குவாங்க வீட்டுக்காரம்மா. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எல்லாம் அதுக்கப்புறம் தான் அட்வான்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அட்வான்ஸ் அடிச்சுவாங்க, கழிச்சிருவாங்க. இவ்வளவு ஒரு வீடு இருக்குல்ல, ஒரு அமானிதம் தானே. பேரும் அதே மாதிரி வாடகைக்கு இருக்க என்ன செய்யணும்? பேசாம போட்டு டம்மு டம்முன்னு எனக்கு கிடைச்ச இடத்துல ஆணி அடி, ஒரு அடி, வெளி வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆணி, தெரியாம ஒரு 10 ஆணி, இதெல்லாம் செய்யக்கூடாது. கேட்கணும், எப்பா எங்களுக்கு தேவை இருக்கு, நீ பாட்டுக்கு முழுக்க டீர்னு வீட வச்சா கால்ன்ற எங்க தொங்க விட, சட்டை எங்க தொங்க விட, ஒரு ஆணி அடிக்க வேண்டாம். கேட்டுக்கணும், கேட்டு பெறணும். டீலிங் எஸ்னா எஸ், நோனா நோ. முடிஞ்சா இருந்துக்கோ, இல்லாட்டி போய்க்கும், அவ்வளவுதான். எதா இருந்தாலும் பேச்சு. அப்போ ஒரு வீடு வாங்க சொல்றாங்க நினைக்கிறேன், முடிச்சுக்குவான். சுப்ஹானல்லாஹ்.
பிஸ்மில்லாஹ். அப்ப என்ன நடக்குதுன்னா, பத்திரமா வச்சுக்கணும். ஒரு ஆள் ஒரு அமானிதம் கொடுத்தா அமானியத்தை பேணி நடத்திக்கணும். என்ன உடன்பாடு? அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டு அழுது தொழுது ஒரு பாக்கியத்தை பெறுகிறோம். அந்த வளம் தான் என்னது? குழந்தை பாக்கியம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதை சொல்லும் பொழுதே நமக்கு புல்லரிக்கு. குழந்தை பாக்கியம். அந்த கல்யாணம் முடிஞ்சு அந்த பிள்ளைக்கு மாசம் தள்ளி போகும் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு சந்தோஷம் அந்த குடும்பத்துல. உண்மையா பொய்யா? எவ்வளவு ஒரு ஆனந்தம், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா எப்பா செக்கப் பண்ணியா கொண்டியா, அன்று முதல் அந்த வீடு குழந்தை பெறுகிற வரைக்கும் அவ்வளவு பெரிய ஆனந்தம். குழந்தைய தகப்பன் கையில் வாங்கும் பொழுது, அந்த தாய் பார்க்கும் பொழுது, அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள் சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆனந்தம். யோசித்து பார்த்தோமா? அது அல்லாஹ்வால் தரப்பட்ட அமானிதம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதம், சொத்து. ஒப்பந்தம் என்ன? ஒப்பந்தம் என்ன? அந்த குழந்தைக்கும் தரப்பட்ட தந்த அந்த அல்லாஹ், அந்த சொந்தக்காரன் தந்திருக்கின்றான் அல்லவா? எத்தனையோ பேருக்கு குழந்தைகளே தரவில்லை. ஆண் குழந்தையாக ஒரு பக்கம், பெண் குழந்தையாக ஒரு பக்கம், ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று இன்னொரு பக்கம், குழந்தையே இல்லாமல் மலர்களாக இன்னொரு பக்கம். தந்தானா? வாங்கணுமா? என்ன செஞ்ச? என்ன அமானிதம்? என்ன டீலிங்? என்ன ஒப்பந்தம்? அந்த குழந்தையுடைய சிந்தனையை நீ எப்படி உருவாக்க போகின்றாய்? அந்த குழந்தைகளுடைய அதவுகளை நீ எப்படி உருவாக்க போகின்றாய்? அந்த குழந்தைகளை நீ என்னவாக உருவாக்க போகின்றாய்? அந்த அமானிதத்தை பேணிய தாயா நீ இல்லையா? அதுக்குதான் அல்லாஹ் ரோல் மாடல் அனுப்புறான். பார், ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும் பார், ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் பார், ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் பார், ஒரு குழந்தை எப்படி உருவாக வேண்டும் என்று பார். சிந்தித்து பார். லுக்மானை பார், முஹம்மதை பார், இப்ராஹிமை பார், இஸ்ஹாக்கை பார், யூசுஃபை பார், யாக்கூபை பார், மரியமை பார், சுமையாவை பார், ஆயிஷாவை பார். பார் பார் அப்படின்னு சொல்றான்ல. பார், டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறான். என்ன லுக்மான் சொல்றான். லுக்மான் என்கிற பேரறிஞர் அவர் நமக்கு தந்து சென்ற பாடம் ஒன்றுதான். ஒரு குழந்தைக்கு நீ யாராக இருக்கிறாய்? உபதேசம் பண்றியா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, குழந்தைக்கு நீ உபதேசம் பண்றியா இல்லையா? அட்வைஸ். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள், தாய்மார்கள், சிந்தித்து பாருங்கள். பிள்ளைகளோடு உங்களுடைய கான்வர்சேஷன், உரையாடல் எப்படி இருக்கிறது? உபதேசம் பல வகை. உபதேசம் பல வகைங்க. நீங்க நினைக்க கூடாது என்னது கூட உபதேசம். பல வகையான உபதேசம். ஃபர்ஸ்ட் உபதேசம் பண்ணணும். இது ஒரு தாய் தந்தைக்கு சும்மா அந்த பிள்ளைய பவுடர் அடிக்கிறது, அந்த பிள்ளைக்கு பூ வச்சு கொடுக்கிறது, அந்த பிள்ளைக்கு நல்ல உடை வாங்கி கொடுக்கிறது, அந்த பிள்ளைக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கிறது, அந்த பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கிறது, இதெல்லாம் சரி, தப்பே கிடையாது. இதெல்லாம் தாண்டி அகம் அகம் இருக்குதே, கல்பு. அதுல என்ன கொடுத்த ஒரு தாயா நீ? என்ன கொடுத்து வச்சிருக்கிறேங்க? அது முக்கியம். அது பேசுறீங்களா குழந்தைகிட்ட? ஃபர்ஸ்ட் உபதேசம். லுக்மான் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசித்த போது, ஒரு தாயா பிள்ளைகிட்ட உங்க உமாவை பார்க்கும்போது அந்த தாய் என்ன சொல்லணும்? எங்க உமா இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படி சொல்லணும். உமா அம்மா சொல்லுமா, கூப்பிட்டியம்மா, ஏதாவது பேசுமா. அந்த டீலிங் இருக்கு, அந்த ஒப்பந்தம் இருக்கு. யாருக்கு இருக்கணும்? உமாவுக்கு. உமாவா இருக்கிறனால அம்மா அம்மாங்கிற, பாப்பாவே சொல்ல மாட்டேங்கல. சரத்து பாப்பாவெல்லாம் கொடுத்து உட்கார சொல்றேன்.
அம்மாவா இருக்கிறதுனால யார்கிட்ட சொல்றேன், நீ ஒரு சில பேர் கிளம்பிடுவா ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்புகள் தெரியுது, பெண்ணியவாதிகள். ஒரே ஆண்களை பெண்களை பற்றியே பேசுகிறீர்களே, ஆண்களை பற்றி பேசுங்களேன். ஆண்கள் இருந்து ஆண்களை பத்தி பேசுவோம். இங்க பெண் இருக்கிறதுனால யாரை பத்தி பேசுறோம், பெண்ணை பத்தி பேசுறோம். ஆனா என்னை பத்தி பேசிக்கிறேன். அப்ப உபதேசம் என்ன உபதேசம்? இன்னைக்கு லாஸ்டா உங்க பிள்ளை, பெரிய பிள்ளை, வயசுக்கு வந்த பிள்ளை அல்லது வயசுக்கு வந்த பையன், எப்ப பார்த்தாலும் ரூம்குள்ளே இருக்கு பிள்ளை, அந்த பிள்ளைங்க என்ன பேசுறீங்க? எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கு, அந்த பிள்ளைங்க என்ன பேசுறீங்க? எப்பவுமே போன்குள்ளே இருக்கு, அந்த பிள்ளைங்க என்ன பேசுறீங்க? எப்பவுமே வெளியே நிக்கிறான் பைக்ல சுத்துறா பையன், அவன் என்ன பேசுறீங்க? லாஸ்டா நீங்க செஞ்ச உபதேசம் என்ன பிள்ளைக்கு? எண்ணி பாருங்கள். இன்னைக்கு எல்லாரும் கோடைகால விடுமுறையில் இருக்கிறார்கள். பிள்ளைகளோடு நிறைய நேரம் செலவழிக்க முடியும் உங்களால். செலவழிக்கிறீர்களா அல்லது நீங்களும் மொபைலில் தொலைந்து போகிறீர்களா? ஒரே டிவி நிகழ்ச்சியிலையும் மொபைலையும் புரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே அப்படியே இருக்கீங்க. பிள்ளைகளுக்கு தான் பேசு உபதேசம் ஃபர்ஸ்ட். அது என்ன உபதேசம் பண்றதுங்கிறது ரெண்டாவது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, பிள்ளைக்கும் நமக்கும் ஒரு தாயாக நீங்க நிறைய பயான்கள் கேட்கலாம். ஒரு தாயா, ஒரு தந்தையா நீங்க உங்க பிள்ளைக்கு என்ன செஞ்சீங்க, அது முக்கியம். பேசணும் பிள்ளைகிட்ட. இப்ப நான் பேசுறதுக்குள்ளாமே பயான் தான். யாருக்கு? தாய்மார்களுக்கு. என்னன்னா நீங்க உங்க பிள்ளைக்கு என்ன பேசுனீங்க, அதான் பயான். பேசணும் பிள்ளைகிட்ட. பிள்ளை ஸ்கூல் படிக்கலாம், காலேஜ் படிக்கலாம், எல்கேஜி படிக்கலாம். அல்ல எப்படி சொல்றான் பேசுறானே, எறும்பு பற்றி அல்ல பேசுற, எறும்பு கதை, புது பறவை கதை, வரலாறு, சம்பவங்கள், நுணுக்கமான விஷயங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவுல போனா பிள்ளைகளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்க நேற்று விளையாண்டுட்டு இருந்தீங்களே அந்த பொம்மையை காண எங்க, என்ன சிட்டுக்குருவி எங்க, அப்பா காணாம எங்க, யார்கிட்ட கேட்பாங்க? பிள்ளைகிட்ட. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ரசூலுல்லாஹ் பேசுவாங்க, என்ன சாப்பிட்ட, வாயில என்ன கிடக்கு, துப்பு துப்பு துப்பு, அது பேரிச்சம்பழம் பொது வெளியில உள்ளது, அது பைத்துல் மால்ல உள்ளது, என்ன சாப்பிட்டு இருக்க நீ, துப்பு கஃப் துப்பு, ஹராம், இது ஹராம் சொல்லுவாங்க. கூட சாப்பிட்டு இருந்த என்ன சாப்பிடுற, தட்டை போட்டு இப்படி அலம்பி இப்படி அலம்ப கூடாது, அவ்வளோ சிறுவனே சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, ஒக்குல் பியமீனிக் வலது கையால சாப்பிடு, ஒக்குல் பியமீனிக் பக்கத்துல உள்ளதை சாப்பிடு. விடவே மாட்டாங்க. அப்படி உருவாக்கின உம்மத்து தான் 23 வருஷத்துல ஒட்டுமொத்த சவுதி அரேபியாவையும் அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றி காண்பித்தார்கள். புரட்டினார்கள் சராசரி 23 வருஷத்துல. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல நாம கடந்து போராடி கிடக்கணும். ஏன்னா விடுறதுக்குள்ள விட்டுட்டு கடைசியில் கூட பிடிக்கிறது. பேசணும் பிள்ளைங்கள்ட்ட. பேசல இன்ஷால்லா பேசல மாட்டீங்களா, என்னங்க சவுண்ட காணுமாங்க, பேசணும். நல்ல உபதேசம். வாமா உட்காருமா, என் தங்கம், என் செல்லம், என் ஈரக்கொலை, பேசணும். என்ன பேச போறீங்க? ஃபர்ஸ்ட் பாருங்க, லுக்மான் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னதை. நான் விஷயத்துக்கு வர்ற இடையில நிறைய விஷயம் இருந்தாலும் ஏறக்குறைவா இருக்கிறதுனால அந்த 14-15 வசனத்தை விட்டுறேன். அதுல என்ன இருக்குன்னா, பெற்றோர்களின் சிறப்பு பத்தி இடையில நல்லா சொல்றான். எப்பா, பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும்னு மனுஷனுக்கு நான் சொல்றேன், பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு நீ விளங்கிக்கோ. இதான் கான்செப்ட். பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும்னு பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், ஆனா பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு பெற்றோர்கள் விளங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற விஷயத்தை தான் இப்ப சொல்றாரு. யா புனை இன்னஹா இன் தகும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் கர்தலின் ஃபதகுன் ஃபீ ஷக்ரத்தின் அவ் ஃபீ ஸமா அவ் ஃபில் அர்த் யஅதி பிஹா அல்லாஹ். என் அருமை மகனே, நீ உலகத்தில் ஒரு காரியத்தை செய்கிறாய். யோசிச்சு பாரு, உலகத்தில் ஒரு காரியத்தை செய்கிறாய். கடுகின் வித்தளவு இருக்கிறது. எவ்வளவு பெருசுல சொன்னது, கடுகின் வித்தளவு இருக்கிறது. கடு பாறையில் இருக்கின்றது, பாறையின் இடுக்கில் இருக்கின்றது, வானத்தில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறது, பூமியில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறது. அல்லாஹ் அதை கொண்டு வந்து விடுவான். நீ ரூமுக்குள்ள வச்சு யாருக்குமே தெரியாம, சத்தமே இல்லாம, ரகசியமாக பல பாஸ்வேர்டுகள் போட்டு நீ ஒரு தப்பை செய்கிறாய். அல்லாஹ் கொண்டு வரும். நீ யாரு கண்ணை மறைக்கலாம்? அம்மா கண்ணை மறைக்கலாம், பாப்பா கண்ணை மறைக்கலாம், அண்ணன் கண்ணை மறைக்கலாம், தம்பி கண்ணை மறைக்கலாம், ஆசிரியர்களுடைய கண்களை மறைக்கலாம், யாருடைய கண்களை வேண்டுமானாலும் நீ மறைக்கலாம். ரகசியமான உனது குற்றத்தை ஒரு நாள் அல்லாஹ் அதை வெளிப்படுத்தியே தீருவான். இதான் ஃபர்ஸ்ட். ஒரு தாயா தந்தையா பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு எல்லாம் என்ன, எல்லாம் இன்னைக்கு ரகசியங்கள் தான், எல்லாம் ரகசியம். அப்ப இதை அல்லாஹ் சொல்றா ஃபர்ஸ்ட். யா புனை, என் அருமை மகனே, மிஸ்கால தர்ரா, மிஸ்கால ஹப்பத்தின் மின் கர்தல். மிஸ்கால ஹப்பத்தின் மின் கர்தல்னா கடுகின் வித்து, அளவு சைஸ்,
கடுகின் விதை அளவுக்கு ஒரு காரியத்தை நீ செஞ்சு அது எங்கேயாவது ஒரு மூலையில இருக்கு நீ நினைப்ப, அல்லாஹ் அதை நுட்பமா கொண்டு வந்துருவான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல அதுக்கு தெளிவா சொல்றான், யா கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி வ யகூலுன யா வைலதனா மா லிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. ஒரு புத்தகம் வைக்கப்படும், அந்த புத்தகத்திலே சிறியது பெரியது அனைத்தும் பதிவாகி இருக்கும். பாவிகள் அரண்டு போய் விடுவார்கள், மிரண்டு போய் விடுவார்கள். ஆஹா, எல்லாம் வெளிப்பட்டு விட்டதே. யா லைத்தனி குன்து துராபா, நான் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் இருக்க கூடாதா? அப்ப இது பிள்ளைகள்கிட்ட கான்வர்சேஷன் இருக்குதா? நம்மள்கிட்ட ஒரு தாயா பிள்ளைகிட்ட நம்ம பேசணுமா? பேசணும்ல. ஏன் பேசலன்னு அல்ல யார்கிட்ட கேட்பான்? தாய்கிட்ட கேட்பான், தந்தைகிட்ட கேட்பான், பிள்ளைகிட்ட உட்கார்ந்து பேசணும். இது ஒரு பிரச்சனை இல்லை, பேசப்படுற விஷயங்கள் இதெல்லாம். பிள்ளை காலேஜ் படிக்கலாம் அல்லது பெரிய பெரிய குடும்ப பெண்ணா இருக்கலாம், நம்ம பிள்ளை பிரச்சனை கிடையாது. நம்ம பிள்ளை கணவரோடு வாழக்கூடிய பிள்ளையா இருக்கலாம், பச்சை பிள்ளையா இருக்கலாம், குண்டு உட்கார வச்சுங்க. வா, நீ நம்ம செயலை பத்தி என்ன நினைக்கிற? அம்மா செஞ்சதா இருக்கட்டும், பாப்பா செஞ்ச அக்கா செஞ்சதா இருக்கட்டும், பாப்பா செஞ்சதா இருக்கட்டும், அண்ணன் செஞ்சதா இருக்கட்டும், தம்பி செஞ்சதா இருக்கட்டும், நீ செஞ்சதா இருக்கட்டும், நான் செஞ்சதா இருக்கட்டும், இந்த செயலை பத்தி என்ன நினைக்கிற? செயல்லாம் ரகசியம் கிடையாது, ரகசியம்லாம் கிடையாது. அது சொல்லணும். சொல்றீங்களா? நீங்க பிள்ளைகிட்ட உட்காந்து பேசணும். அது அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் லுக்மான் சொன்னார். அடுத்து என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் மேட்டர் உபதேசம் செய்யும் பொழுது இது ரெண்டாவது. நான் சொன்ன விஷயம் ரெண்டாவது தான் அல்லாஹ் சொல்றான். ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன தெரியுமா? லா துஷ்ரிக் பில்லாஹ். நம்பர் 1, ஒரு தாயாக ஒரு தந்தையாக பிள்ளைக்கு அல்லாஹ்வை பற்றி கற்றுக் கொடுக்கணும். லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காதே. இதெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயம். இன்னைக்கு இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்லல. லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. என்றாவது ஒரு நாள் ஒரு தாயாக பிள்ளையிடத்தில் அல்லாஹ்வை பற்றி பேசி இருக்கிறீர்களா? எப்படி பேசியிருக்கிறீங்க? சில பிள்ளைகள் எப்படி பேசுவாங்க? அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் நரகத்துல போட்டுருவான். தான் விஷயத்துல மட்டும் பேசிக்கிறது. அல்லாஹ் பத்தி பேசணும், ஓப்பனா ஒட்டச்சு பேசுங்க. நீ யாரை வணங்கணும் சொல்லு. பிள்ளைய பாசமா, பாத்திமா உட்காருமா, அப்பா உட்காரு, ராஜா உட்காந்து பேசுங்க. சின்ன பிள்ளைக்கு எப்படி பேசுறது? சின்ன பிள்ளைக்கு கதை சொல்லி பேசுங்க. அல்லாஹ் சொல்றல கதை சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு புரிகிற வடிவத்தில் ஒரு விஷயத்தை வழங்கிடுங்க. ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளையை பராமரிப்பதை போல உலகத்தில் எவனும் பராமரிக்க முடியாது. அதனாலதான் அல்லாஹ் இந்த வசனத்தில் இடையில் சொல்லும் போது சொல்றான், எனக்கு நன்றி செலுத்து, உன்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி செலுத்து. எவ்வளவு பெரிய விஷயம்! அல்லாஹ் இணை வைக்க கூடாது என்று சொல்கிற அதே இடத்தில் தனக்கு அடுத்து ஒரு பர்சனாலிட்டியை உலகத்தில் சொல்கிறான். யாரமா? தாய் தகப்பனை. அல்லாஹ் சொல்றான், எனக்கும் உனது பெற்றோர்களுக்கும் நீ நன்றி செலுத்து. யாருக்கு? அல்லாஹ் நமக்கு சொல்றான். நம்ம வாப்பா அம்மாக்கு நன்றி செலுத்தி ஆக வேண்டும். அவர்கள் நான் கருப்பா சிவப்பா, நான் நன்றி உள்ளவனா நன்றி கெட்டவனா என்று எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத போது வயிற்றில் இருக்கும் போதே வயிற்றை தடவி பார்த்து சுகம் கண்டவள் யார்? ஆனந்தம் அடைந்தவள் யார்? சந்தோஷப்பட்டவள் யார்? தாய். எல்லாம் கரெக்டா நீதம் பேணக்கூடிய அல்லாஹ் சொல்றான், அனிஷ்குர்லி ஒரு வாலிதை, எனக்கும் உமாவை பார்க்க நன்றி சார். அதுவும் உமா இருக்கா பாரு, உற்றாத உமாவை சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டிருக்கிறாள் உன்னை பெற்றெடுப்பதற்காக. அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு சிரமப்பட்டா தெரியுமா? நீ வயிற்றுல இருக்கும் போது சாதாரண சிரமமா பாப்பட்டா? உனக்காண்டி சாப்பிடாமல், உனக்காண்டி உறங்காமல், உனக்காண்டி பிறந்து கூட படுக்காமல் எத்தனையோ சிரமங்களை சுமந்து 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 உனக்காக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய உயிரை கொடுக்கவும் தயாரானவள் யார்? இன்னைக்கு சும்மா உயிரை கொடுப்பேன், அதை கொடுப்பேன்மா, நான் யார் தெரியுமா உனக்காண்டி நான் அப்படிமா. அனைத்தையும் கொடுத்து உன்னை உருவாக்கி விட்டவள் யார்? தாய். அதை கொடுத்துட்டா, ஃபர்ஸ்டே கொடுத்துட்டா தாய். இவெல்லாம் கொடுப்பானா மாட்டானா, என்ன செய்வா, என்ன அயோக்கியத்தனம் பண்ணுவான்னா தெரியாது. ஃபர்ஸ்டே உயிரை கொடுத்தவன் யாருங்க? தகப்பன் கூட கிடையாது. யார்? தாய். ஃபர்ஸ்டே உயிரை கொடுத்துட்டா இல்லையா? பிறக்கும் போது குழந்தையை பெற்றெடுப்பது என்பது ஒரு இறப்புக்கு சமம் இல்லையா?
அந்த வலியை பத்தி நாங்க உணரலைங்க, அல்லாஹ் சொல்றான் எங்களுக்கு. ஒரு ஆண் பிள்ளையா, ஒரு தகப்பனா, ஒரு பிள்ளையா எங்களுக்கு அல்லாஹ் சொல்லித்தரான், ஒரு தாயுடைய வலியை நீ விளங்கிக்கோங்க. சுப்ஹானல்லாஹ், உண்மையிலே எவ்வளவு பெரிய தியாகம். உயிரை கொடுக்கிற, உயிரை கொடுத்துதானே பெற்றெடுத்தா. அந்த கர்ப்பத்திலேயே இறந்து போன பெண்கள் எத்தனை பேர். என் புள்ள மூத்த பையன் பிறக்கும் பொழுது அதே ஹாஸ்பிட்டல்ல 2 பிரசவம். ஒரு ஒரு பிரிலிமினரி ஹாஸ்பிட்டல், ஆக்சுவலா அது ஒரு ஆரம்ப நிலையில உள்ள ஆஸ்பத்திரி. அப்புறம் என் ஒய்ஃப் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க, அது வேற விஷயம். பேப்பர்லயே வந்துட்டோம் நாங்களாம். என்னுடைய மூத்த பிள்ளை பிறக்கக்கூடிய நேரத்துல அதே இடத்துல இருந்து இன்னொரு தாய் வயிற்றிலேயே குழந்தை இறந்து போயிடுச்சு. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நுணுக்கம். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் அதை சொல்கிறான், உனது தாயை எண்ணிப்பார் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அது மட்டும் இல்ல கஷ்டம், ஆமை. அதுக்கு பிறகு 2 வருஷம் பால் கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்கப்புறம் 2 வருஷம் பால் கொடுக்கணும். பால் கொடுக்கறது என்ன சிரமங்கள் இருக்கு பாருங்க. சரி, இப்படி சொன்ன ரப்பு ஃபர்ஸ்ட் எல்லாம் ரைட்டுப்பா, கஷ்டம் சிரமம் எல்லாம் ஓகே. உனது பிள்ளைகிட்ட அல்லாஹ்வை பத்தி நீ உட்கார்ந்து பேசியிருக்கிறியா என்னைக்காவது? ஒரு தாயாக படைத்த இறைவனை பற்றி, இறைவன் உன்னை பற்றி பேசுகிறார் உன் பிள்ளைகளிடத்திலே, படைத்த இறைவனை பற்றி நீ பேசுகிறாயா? அந்த விஷயத்தில் நீ துரோகம் என்றாயா? பேசணும்ல. உன்னை பத்தி, உன் கஷ்டத்தை பத்தி அல்லாஹ் உன் பிள்ளைகிட்ட பேசுறான். நான் பேசிட்டு இருக்கேன் எங்க உமா பட்ட கஷ்டத்தை பத்தி, என் மனைவி பட்ட கஷ்டத்தை பத்தி. நீ என்னைக்காவது அல்லாஹ்வை பத்தி பிள்ளைகிட்ட பேசியிருக்கிறியா? பேசணும் உட்கார்ந்து. ஆமா, அல்லாஹ் யார் தெரியுமா? அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் படைத்தவன், அல்லாஹ் அன்பாளன், அல்லாஹ்வைத்தான் வணங்க வேண்டும், இணை கற்பிக்க கூடாது. அப்ப இவைகளை பற்றி பிள்ளைகளிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உரையாட வேண்டும். அதுல மெயினுங்க, உலகத்திலேயே பெரும் குற்றம் என்ன குற்றம்? இணை வைப்பு தான், ஷிர்க். யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ். ஃபர்ஸ்ட் பிள்ளைகளை ஷிர்க்ல இருந்து எஸ்கேப் பண்ணி விட்டுறோம். பெரும் பாவங்கள்ல இருந்து பிள்ளைகளை காத்து விடுறது பெற்றோர்களுடைய கடமை. அதான் அதுல உள்ள பாடம். ஒரு லுக்மான் தன்னுடைய பிள்ளைய எப்படி காப்பாத்துறாரு? மிகப்பெரிய அநியாயம். முதல்ல அக்கீதா விஷயத்துல தெளிவா இருந்துக்கோ, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். அப்ப அதுக்கு நாம ரெடியா இருக்கணும். நமக்கு அல்லாஹ்னா யாரும் தெரியாது, அவுலியானா யாரும் தெரியாது, எங்க போய் என்ன செய்யணும் தெரியாது. சும்மா ஊருக்காக, சந்தோஷத்துக்காக, சொந்தத்துக்காக, பந்தத்துக்காக என்னதையா செஞ்சுட்டு கூடாது. அல்லாஹ்வுடைய விஷயத்துல முதல்ல பிள்ளைகளுக்கு தெளிவை சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுப்பது தாயின் கடமை, தகப்பனின் கடமை. அசரத்து மாதிரி சொல்லுவாரு, பயானுக்கு போவார்லாம் அடுத்த விஷயம். ஃபர்ஸ்ட் ஒரு தாயா நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க பிள்ளைக்கு? அப்ப பிள்ளைகளோட கான்வர்சேஷன் இருக்குல்ல, பிள்ளைகளோட கான்வர்சேஷன் அது ரொம்ப கவனமா இருக்கும் பேசணும். என்னப்பா அல்லாஹ் இணை வைப்புனா என்னப்பா? பிள்ளைகள் பேசிருக்கீங்களா என்னைக்காவது? பிள்ளை ஸ்கூல் படிக்கும், 10ஆம் படிக்கும், 8ஆம் படிக்கும், சின்ன பிள்ளையா? பிள்ளைகள் உட்காந்து சிரிக்கணும் என்ன தெரியுமா? கேட்கணும், நீங்க கேட்கணும். அசரது கேட்டாரு, கேள்வி கேட்டல. ஒரு தாய் பிள்ளை உட்காந்து என்ன செய்யணும்? சிரிக்கனா என்ன சொல்லு? கேட்டிருக்கீங்களா? தௌஹீதுனா என்ன சொல்லு? அல்லாஹ்வை பத்தி ஏதாவது சொல்லு. இதான் விஷயம், அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கோ, அல்லாஹ் இணை வைக்கிறதா இது, இதான் இது. மற்றதெல்லாம் பேசுறீல, ஊர் கதை, உலக கதை, சொந்த கதை, சோக கதை எல்லாம் பேசுறோம். அப்போ அல்லாஹ்வை பற்றி பிள்ளைகிட்ட பேச அந்த கான்வர்சேஷன் இருக்கணும். இருந்தா தான் ஹக்கு. அது ஹக்கை நீங்க செஞ்சிட்டீங்க, உங்களுடைய வசியத்தை நிறைவு செஞ்சிட்டீங்க, அல்லாஹ் தந்த அமானிதத்தை நிறைவேற்றிட்டீங்க. இல்லாட்டி எல்லாத்த பத்தியும் பேசுவேன், இஸ்லாத்தை பத்தி பேச மாட்டேன். எல்லாத்த பத்தி பேசுவேன், அல்லாஹ்வை பத்தி பேச மாட்டேன். எல்லாத்த பத்தி பேசுவேன், மார்க்கத்தை பத்தி பேச மாட்டேன். எல்லாத்த பத்தி பேசுவேன், ஜன்னத்தை பத்தி பேச மாட்டேன். எல்லாத்த பத்தி பேசுவேன், நரகத்தை பத்தி பேச மாட்டேன். எல்லாத்த பத்தி பேசுவேன், இதை நல்லதை பற்றி பேச மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? அது ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், பிள்ளைகிட்ட தொழுகையை பத்தி பேசு. யா பனை, என் அருமை மகனே. லுக்மான் சொன்னதான் சொல்லிட்டு இருக்கா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விஷயத்தை சொல்லி, யா பனை அக்மிஸ் ஸலாஹ், தொழுகை நிலைநாட்டு. பிள்ளைகள்கிட்ட ஒரு தாயா தகப்பனா நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னதுமா? தொழுகை. தொழுகையை நிலைநாட்டு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு அசர்த்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பேசுவாரு சனிக்கிழமை. ஆனா ஒரு தாயா தான் பிள்ளைகிட்ட எனி டைம் நீங்க தான் சொல்லணும். சுபுல தூங்குதா எந்திரி, தொழுகை நிலைநாட்டு. வாங்க சொல்லியாச்சு, பொம்பளை பிள்ளையா இருந்தா வாங்க சொல்லியாச்சு, எந்திரி, ஓ
ஒளிச்சை தூங்க டக்கு டக்குன்னு தோணுமா செல்லக்கூடிய எந்திரிமா தங்கம். எப்படி புள்ள வளர்த்துருக்கணும்னா தட்டினோட எந்திரிக்கமா வளர்த்துருக்கணும். பரவாயில்ல, சில நேரங்கள்ங்க ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். நம்மலாம் மலக்குகள் இல்லை. ஒரு பிராக்டிஸ்க்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு போவோம். மனசார நம்ம நினைஞ்சிருப்போம். ஒரு தூக்கத்துக்கு பழகி இருப்போம். ஒரு பலகீனம் இருக்கும். பலகீனத்தை களை எடுப்போம் மனுஷாலா. இனி மாற்றுவோம் அவ்வளவுதான். இனி மாற்றுவோம் நீங்க கொஞ்சம் அந்த நேரத்துல நம்ம சுத்தமாயிருவோம். உண்மையா பொய்யா? எப்போ நம்ம ரப்பிட்ட சரண்டர் ஆகிறோமோ அப்ப அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களின் பட்டியலில் நான் மாறிடுவோம். ஒரு செகண்ட்ல நடந்துடும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? அப்ப பிள்ளைகிட்ட நீங்க என்ன சொல்லணும்னா தொழுகை நல்ல சுபுக்கு எந்திரி. அப்ப அதுக்கு உமா தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சாதான் நடக்கும். ஆமா, உங்களுக்கு பொறுப்புக்காரீங்க. நீங்க சாதாரண பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. அல்லட கேட்டிருக்கீங்க, ஆம்பளை பிள்ளைத்தா யாரும் பொம்பளை பிள்ளைத்தா யாரும் பிள்ளையதான் சாலிகால பிள்ளை கேட்டு வாங்கியிருக்கிறீங்க. அப்ப அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யணும்? சரி, பிள்ளை எந்திரிக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி நீங்க எந்திரிச்சா எந்திரி. சில பாக்கியம் பெற்ற பெற்றோர்கள் இருப்பீங்க, பிள்ளைகளே அம்மா வெளிப்படும், அம்மா எந்திரிமா தொழுவுமா. சில கூட்டுல சொல்லும் புள்ள சொல்லுவேன் தொழுவுமா, தூங்கிட்டே இருக்கீங்க. அது பாக்கியம் பெற்ற பெற்றோர்கள். அதுக்கு நான் பாக்கியம் பெற்ற பெற்றோர் தூங்கிட்டே இருக்குன்னு சொல்லிடாதீங்க, சரியா? சொல்ற ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அவை குறிப்புல இருந்து நீக்கிருங்க, யூடியூப்ல இருந்து நீக்கிருங்க, சரியா? என்னன்னா அப்ப பெற்றோர் பிள்ளைகளுடைய கான்வர்சேஷன் தொழுகையை பத்தி இருக்கும். தொழுகை என்பது கண்களுக்கு குளிர்ச்சி இல்லையா? தொழுகை என்பது சொர்க்கத்தின் சாவி இல்லையா? தொழுகை என்பதுதான் வெற்றி, வாழ்க்கையின் வெற்றி. முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகை இல்லையா? தொழுகை என்பது 5 வேளை கடமை இல்லையா? தொழுகை என்பது மானக்கேடான விஷயத்தை தடுக்கும் இல்லையா? எவ்வளவு தொழுகை நன்மைகள், சுப்ஹானல்லாஹ். அப்ப தொழுகை என்பது பாபு ஸலா. சொர்க்கத்துல ஒரு கதவு, ஒரு சொர்க்கத்தின் கதவுக்கு பேரு, வாசலுக்கு பேரு பாபு ஸலா, தொழுகையின் வாசல். தொழுதவர்கள், ஐவேளை தொழுதவர்கள், சுன்னத்தை நிறைவேற்றியவர்கள், நஃபிலான தொழுகைகள் பங்கெடுத்தவர்கள், வாருங்கள் 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 தொழுகையாளிகளே வாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு தொழுகை இல்லையா? அந்த தொழுகையை தந்தைக்கும் தாய்க்கும் பிள்ளைக்கும் இந்த கான்வர்சேஷன் இருக்க வேண்டும். செய்வோம் இன்ஷா அல்லாஹ். பேசுங்க பிள்ளைகிட்ட, தொழுதியா வண்டியா போறா வீட்டுக்கு போற, ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு அனுப்பிச்சு விட்டுமா, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டோமா பிள்ளைல வந்த உடனே செய்ய தொழுதியா ஒரு தொழுதியா அப்படி கேட்கணும். பதிலுக்கு அந்த பிள்ளை இப்படி கேட்கற மாதிரி வச்சுக்கூடாது. நீ தொழுதியான்னு எங்குமா தொழுகையாளி, எங்குமா தொழுகையில பக்காவா இருப்பான்னு பிள்ளைக்கு மனசுல பதிக்க வைக்கணும். நம்ம தான் பதிக்க வைக்கணும். அதுதான் தாய், அதுதான் தாய்மை, அதுதான் சிறப்பு, அதுதான் முன்மாதிரி, அதுதான் வெற்றி. எங்குமா மிஸ்டர் கிளீன் அப்படி நினைக்கணும் பிள்ளை. ஆல் கிளீன், கிறிஸ்டல் கிளீன், பக்கா. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு தாய் தந்தை இருந்துட்டா வெற்றி தான் இன்ஷா அல்லாஹ். சம்மர் டைம்ல நாங்க சொல்ற சம்மர் டைம், கோடை காலம், பிள்ளைகளோட அழகா உட்காந்து பேசலாம். இன்னைக்கே உட்காந்து பேசுங்க. அதுக்கு நைட்டு ஃபுல்லா பேசி சுபுத்துலா வந்துடாதியா. அக்னி ஸலா, தொழுகையை நிலைநிறுத்து. அடுத்து வஅ்முர் பில் மஅரூஃப், நன்மையை ஏவு சொல்றாங்க லுக்மான். நன்மையை ஏவு, நன்மைன்னு தெரிஞ்ச மக்களுக்கு சொல்லு. நீ சும்மா இருக்க, மற்றதெல்லாம் பேசுற, மற்றதெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ற, சும்மா எதையா ஃபார்வேர்ட் பண்ணி விடுறது. குரூப்னு வச்சுக்கிறது, ஃபேமிலி குரூப் 4-5 குரூப் வச்சுக்கிறது. அதே ஒரே செய்தியை காலையில ஒண்ணு பாத்துக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு சொல்லியிருப்பான், அதெல்லாம் இந்த அம்மாவுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய வசனம், அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஸ்பைரிங் மார்க்கம் சொல்லக்கூடிய உத்வேகங்கள், தத்துவங்கள், குர்ஆனிய வசனங்கள், இதெல்லாம் யாராவது ஒருத்தர் எவனா அடிச்சு விட்டு போயிருப்பான். சும்மா அன்பு என்றால் என்ன தெரியுமா, பாசம் என்றால் என்ன தெரியுமா, சோகம் என்றால் என்ன தெரியுமா, உறவு என்றால் என்ன தெரியுமா, அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டு உட்காந்துக்கிறது. நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சிறப்பான அம்சத்தை செஞ்ச மாதிரி உட்காந்துக்கிறது அப்படின்னு உட்காந்துக்கிறது. என்னதையா ஃபார்வர்ட் பண்ணி அடிச்சு விட்டுறது. குர்ஆன் வசனத்தை எடுத்து சொல்லுங்க. நன்மை ஏவு பிள்ள, நன்மை ஏவு. நன்மை ஏற்று நீ படிக்கணும். சில பேர் இருக்கான் படிக்க மாட்டோம், ஃபார்வர்ட் மட்டும் பண்ணுவோம். நீ படிச்சால அப்படின்றோம். சும்மா ஃபார்வர்டு மெசேஜ் பாடா படுத்து 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இப்போ ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஒரு அம்மாவுக்கு உதவி தேவை, 2 கிட்னி பெயினர், அந்த பிள்ளை சனாசாவை அடக்கி எலும்பெல்லாம் மக்கி போயிருக்கும். இப்போ ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கு மெசேஜ். அதனால நன்மையை ஏவு, வஅ்முர் பில் மஅரூஃப். வட்டாரத்துக்கு போ. உங்க வட்டாரம் இருக்கிற வட்டாரம் தானே, ஈராத்தர் வட்டாரம், வட்டாரத்துக்கு கதவை தட்டணும். தொழுவா வா எந்திரிங்க, தொழு இல்லையா, தொழுவுங்க, சக்காத்து கொடுங்க, ஹஜ் செய்யுங்க அதே சொல்லணும். இந்த பிள்ளைகளுக்கு எப்படிதான் வளர்க்கணும். பிள்ளை எப்படி திரும்ப வளர்க்குறாங்க நிறைய பேர் எப்படி திரும்ப நம்மளாம் நல்ல பண்ணிடுவோம். எப்படி வளர்க்குறாங்க? உடைக்கிற ஒரு வேலையை பார்த்துட்டீங்க, ஒரு வேலையை பார்த்துட்டீங்க.
இருக்க இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும். அதுக்கு நீ இருக்கவே வேணாம், பேசாம கபருக்கே போயிட வேண்டியது நேரம். இருக்கிற யாருக்கும் தெரியாது, யாருக்கும் இருக்கிற இடம் தெரிய வேண்டும். அதுதான் முஸ்லீம். முஃமினால அமைதியா இருக்க முடியாது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இடம் இன்னைக்கு உலகம் முழுக்க தெரியும், உலகம் முழுக்க தெரியும். முஹம்மத் யார்? who is that? யார் அந்த முஹம்மத்? உலகத்தில் எல்லா பேர் அதிகமாக வைக்கப்பட்ட பெயர் முஹம்மத். சவுதியாவிலே மக்காவிலே பிறந்தவர் வரலாறு. அதனால ஒரு முஸ்லிமா இருந்தா தெரியணும், இருக்கிற இடம் தெரியணும். தீமையை தடு. வட்டில போய் விடுறாங்க தெரியுதா? உங்க சொந்தக்காரங்களா, உங்க வட்டாரத்துக்காரங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, உங்க நட்பு வட்டமா, அவங்க கரத்தை பிடிப்பது உங்க கடமை. பிள்ளைகளுக்கு சொல்லணும், அனில் முன்கர், தீமையை தடு, கூடாது. ஹராம். உனக்கு வரக்கூடிய கஷ்டத்துல பொறுமையா இருந்துக்கும். யார் லுக்மான் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? இணை வைக்க கூடாது. அடுத்து உன்னுடைய செயல் எல்லாம் பதியப்படும், அல்லாஹ் கேட்பான். அடுத்து தொழுகை நிலைநாட்டு, நன்மை ஏவு, தீமையை தடு, பொறுமையாக இரு. அடுத்து அவர் தொடர்ந்து சொல்றாரு, நான் முடிவு பண்றேன், நீ பெருமையா இருக்காத, மக்களை விட்டு முகத்தை திருப்பாத. நம்ம சொந்தக்காரங்க பந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்க, பெரியவங்க எல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க. மாமாவா இருந்தா உபதேசம் பண்ணுவாரு, மாமியா இருந்தா உபதேசம் பண்ணுவாங்க, அக்காவா இருந்தா உபதேசம் பண்ணுவாங்க, சொந்தக்காரங்க பெரியப்பா இருந்தா உபதேசம் பண்ணுவாங்க, பிள்ளைகளா இருந்தா உபதேசத்தை கேட்கணும். சொல்லுங்க வாப்பா, சொல்லுங்க மாமா, சொல்லுங்க அத்தா, அப்படி உட்காந்து கேட்கணும். அதுதான் பிள்ளை. மூத்த திருப்பிட்டு போயிருவாரு, வந்தா ஒரே பேசிட்டே இருப்பாரு, அப்படின்னு சொல்லி போக கூடாது, போகவே கூடாது. அன்றைக்கெல்லாம் நான் உள்ளத சொல்றேன், இந்த பைபாஸ் ரோடு இருக்குல்ல, இந்த ரிலையன்ஸ் பல்க் இருக்குல்ல, இது பக்கம் இப்படி வெளியே போயிட்டாலே எங்களுக்கு பயம் வந்துடும். சொந்தக்கார யாரையா பார்த்தா, வட்டாரத்துல சொந்தக்கார விட்டுருங்க, வட்டாரத்துக்கார பார்த்தாலே என்ன பயம்? சொல்லி கொடுத்துருவாரு, இவருக்கு மாட்டிக்கிட்டோம். ஐயோ, அவர் பார்த்துருக்கே மாட்டார் நம்மள. ஆனா வீட்டுக்கு போற வரைக்கும் வேத்து விறுவிறுத்து போவோம். அதே மாதிரி நடக்கும் சம்பவம். அதான் அங்க போனியாமல உன்னை பார்த்தாராமல, வீரமாணிக்கபுரத்துல உன்னை பார்த்தாராம, எங்க வாப்பா எப்படிதான் ஒரு தடவை அடிச்சு விட்டாரு. ஒரு நாள் சொல்லி கொடுத்துட்டாரு. வட்டாரத்துக்காரங்களுக்கு பொறுப்பு இருந்துச்சு, சொந்தக்காரங்களுக்கு பொறுப்பு இருந்துச்சு. நம்ம பிள்ளை, நம்ம வட்டாரம், நம்ம பையன் அப்படின்னு. இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. யாரு வேணாலும் என்ன செஞ்சுக்கோங்கிறான், போய் கண்டுக்க மாட்டேங்க. ஒன்னு அனில் முன்கர், தீமையை தடு. அதே மாதிரி உபதேசம் பண்ண கேட்கணும். இன்னைக்கு யாராவது போய் வட்டாரப்பா இப்படி செய்றீங்கன்னு சொன்னா, என் பிள்ளை நான் அப்படித்தான் வளர்ப்போம், சோழியை மாதிரி போங்க. அது தப்பு, தப்பு. பெரியவர்கள் நல்லுபதேசம் செய்தால் பிள்ளைகள் என்ன செய்யணும்? காது கொடுத்து கேட்க வேண்டும். சரிங்களா? அது சொல்றாங்க. அது மாதிரி ஒலா கம்ஷிஃபில்லாஹி மரஹா, பெருமையோடு நடக்கக்கூடாது. அது மாதிரி நடுநிலையோடு நீ நடக்கணும். ரொம்ப என்ன செய்யக்கூடாது? பெரியவர்கள்ட்ட சப்தத்தை உயர்த்தி பேசுறது கூட, எங்கேயுமே போட்டு திமிரா பேசுறது கூடவே கூடாது. அமைதியா சைலண்ட். சொல்லுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த பெற்றோர்களாக நம்மை கபூல் செய்வானாக, சிறந்த தாயாக நம்மை கபூல் செய்வானாக. சிறந்த பிள்ளைகள் நாம் வாழ்ந்து இறந்த பிறகு நம்முடைய பேர் சொல்லும் பிள்ளைகளாக நம் பிள்ளைகள் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ், இம்மையிலும் மறுமையிலும். அதற்காக உழைப்போமா இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய பெற்றோர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.